பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளை அவருடைய வார்த்தையினால் நம்மை அவர் தேற்றுகிறார். இன்றைக்கி கூட நான் இந்த வீடியோ உங்களிடத்தில் போடுவதற்கு காரணம், நான் அமெரிக்க தேசத்தில் கடந்து வந்திருக்கிறேன். அந்த தேசத்தில் இருந்து தான் இப்போ உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேச போகிறேன். உங்களில் அநேகர் யோசிப்பீங்க, அமெரிக்கா தேசத்துக்கு போய் இவர் என்ன கர்த்தருடைய வார்த்தை பேச போகிறார் என்று சொல்லி. ஆனால் என்னோடு கர்த்தர் பேசினது, நான் கடந்த 2 நாட்களாக ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சத்தியம்தான். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 6. ஐசையா சாப்டர் 6ல் சில வசனங்களை மாத்திரம் நீங்கள் தமிழில் வாசித்து பாருங்கள். உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில், அவன் மரணமடைந்த பிற்பாடு தேவன் ஏசாயா என்ற தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை ஏசாயா பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வானத்தில், பரலோகத்தில், சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய கர்த்தரை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அப்படி பார்க்கிற அந்த செய்தி தான், அந்த தரிசனத்தை தான் நம்ம ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பாருங்கள், நான் இங்கே ஆங்கில பைபிள் வச்சுருக்கிறேன், அதில் நான் படிக்கிற பாருங்கள். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்த பொழுது, in the year of King Uzziah died, I saw the Lord sitting on a throne, high and lifted up, and the train of his robe filled with temple. Above it stood seraphim, each one had 6 wings. With 2 he covered face, with 2 he covered his feet, and with 2 he flew. And one cried to another and said, Holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of his glory. And the posts of the door were shaken by the voice of him who cried out, and the house was filled with smoke. So I said, Woe is me, for I am undone, because I am a man of unclean lips, and dwell in the midst of people of unclean lips, for my eyes have seen the King, the Lord of hosts. Then, what Bible says, then one of the seraphim flew to me, having in his hand a live coal, which he had taken with the tongue from the altar, and he touched my mouth with it and said, Behold, this has touched your lips, your iniquity is taken away, and your sin purged. Also I heard the voice of the Lord saying, Whom shall I send, and who will go for us? This is the message to all of you, that whom shall I send? நம்ம எல்லாருமே நமக்கு ப்ரேயர் பண்ணும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, அது ஃபேமிலி ப்ரேயராக இருந்தாலும் சர்ச் ப்ரேயர் இருந்தாலும் எல்லாருமே நம்முடைய தேவைகளை குறித்து தான் நாம் பெரும்பாலும் ஜெபிப்போம். அதாவது நம்முடைய தேவைகள் என்பது குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான தேவைகள், பலன், சுகம், ஆரோக்கியம், இது நம்முடைய தேவைகளாகவே இருக்கும். இல்லை என்று சொன்னால் பிறருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இதில் we used to pray for others' needs, right? அப்போது we used to pray for ourselves and also to others. மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நமக்காக நாம் ஜெபிச்சுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம், அதாவது வாய்ஸ் ஆஃப் த லார்ட், த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், இவர் ஏசாயாவுக்கு என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாக போவார். இந்த இடத்துல நம் காரியமாக என்று சொல்லுவது, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட, மனுஷனை நம்முடைய சாயலாக உண்டாக்குவோம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் படிச்சிக்கலாம்.
இந்த இடத்துல தேவன் தமக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறாரா, அல்லது தூதர்களை பார்த்து பேசிக்கொள்ளுகிறாரா, அல்லது யாரை பார்த்து பேசுகிறார் என்பது நமக்கு இங்கு தெரியாவிட்டாலும், ஆனால் அவருடைய சத்தம், அவருடைய குரல் இங்கு கேட்கிறது. யாருக்கு? ஏசாயாவுக்கு. யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவான். இப்போ பாருங்கள், அப்படின்னா நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் நம்ம பூமியில் இருப்பது போல தேவன் கூட ஒரு தேவை உள்ளவராக இருக்கிறார். வாட் இஸ் காட்ஸ் நீட்? ஸோ நம்ம எப்பவுமே we used to pray for our needs, but what is God's need? God's need is He wants send someone carry the message to the people, those who are not obeying His word. அதான் கர்த்தருடைய need, the needs of God. What is needs of God? So நம்ம whole universe praying for our need. அப்புறம் மற்றவங்களுடைய தேவை, இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். பட் வாட் இஸ் காட்ஸ் நீட்? He wants someone to carry His message. அப்போ ஒருவன் கர்த்தருடைய செய்தியை கொண்டு போக வேண்டும். யாருக்கு என்று சொன்னால் இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு போவதற்கு தேவன் ஒரு உண்மை உள்ளவனை, ஒரு விசுவாசம் உள்ளவனை, ஒரு கீழ்ப்படியில் உள்ளவனை, கர்த்தருக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார், அல்லது அவனை அனுப்ப அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். இப்போது ஏசாயா இப்படி இம்மீடியட்டாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா முதலாவது அவருடைய பார்வை மேல் நோக்கி இருந்தது, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்தது. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்திருக்கிறார். மேல் நோக்கி பார்க்குதுன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம். எல்லாவற்றுக்காக மனுஷனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால், மனுஷனுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமானால் அவன் எப்போவுமே தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாக இருந்தான். அதனால்தான் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் யாரை பார்த்தான்? தேவனை பார்த்தான். தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனம் என்று சொன்னோன்னே எதை காட்டுகிறது என்று சொன்னால் அதிகாரத்தை காட்டுகிறது, அல்லது ஆளுகையை காட்டுகிறது. அவருடைய கிங்டம், காட்ஸ் கிங்டம். இப்போ நீங்கள் உசியா இறந்த பின்புன்னு படிக்கிறீங்க இல்லையா? உசியா இறந்த பின்பு படிக்கிறோமே. அப்போ உசியா இறந்த பின்பு என்று சொன்னால், உசியா என்ற ஒரு ராஜாவுக்கு தேவன் அருமையான ஒரு சிங்காசனத்தை கொடுத்துருந்தார், ஆளுகையை கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் உசியா ராஜாவை ஆசீர்வதித்து நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் 2 நாளாகும். 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் படிச்சிங்களா, எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் பரிந்து கொள்ளலாம். உசியா ராஜாவுக்கு தேவன் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, அவ்வளோ பெரிய ப்ராஸ்பரஸ், பெரிய ப்ராப்ரஸ், கிரேட் ப்ராப்ரஸ் இந்த உசியாவுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். உசியாவும் கர்த்தருக்கு பயந்து தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருக்கு நிறைய படைபலமும் பணபலமும் சேர்ந்த உடனே உசியாவின் உள்ளத்தில் பெருமை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணம், ஒரு செயல்பாடு எது என்று சொன்னால் அது பெருமை தான் நண்பர்களே, அது பெருமை தான். அப்போ பெருமை அவனுக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன செய்தானா, ஆசாரியர்கள் செய்ய வேண்டியான அந்த ஊழியத்தை இவன் செய்வதற்கு என்ன செய்தான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்குள் புறப்பட்டு போனான். நீங்கள் 26ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா 2 நாளாகும், அதில் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா 80 தீர்க்கதரிசிகளோடு தடுத்து நிறுத்துகிறான். இது ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியான, அல்லது ஆசாரியர்கள் செய்ய வேண்டியான ஒரு ஊழியம், அதை நீ செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார்கள். ஆனாலும் இந்த மனுஷன் அவர்களோடு கூட கோபப்பட்டு பேசுகிறான். அதாவது ஆசாரியர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் இடத்துல கோபம் அடைந்து இந்த ராஜா பேசின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி. தேவனுடைய மனிதர்களாகிய ஆசாரியர்களிடத்தில் இந்த மனுஷன் கோபப்பட்ட பொழுது கர்த்தர் உசியாவை அடித்தார். உசியாவின் நெற்றியிலே ஒரு
குஷ்டரோகம் காணப்பட்டது. அதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டான். அவன் தேசத்திலிருந்தும் மக்களிடத்திலிருந்தும் தேவாலயத்திலிருந்தும் ராஜ்யத்திலிருந்தும் ஐசோலேட்டட். The king Uzziah has been isolated because of his disobedience, because of his pride spirit. அப்போது கீழ்ப்படியாமை, அதாவது disobedience and pride spirit will isolated us from God, from people, from the temple of God. தேவனுடைய ஊழியத்தில் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் தேவனுடைய சபையிலிருந்தும் பெருமையாக நாம் இருப்போமானால் கர்த்தர் அவர்களை ஒதுக்கி விடுவார். நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நல்ல விசுவாசி சபை விட்டு போயிட்டாரே, ஐயோ நல்ல ஊழியக்காரன் ஊழியத்தை விட்டுட்டாரே, ஐயோ நல்ல தீர்க்கதரிசி அந்த வரத்தை இழந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கர்த்தர் அறிவார். யாருக்கெல்லாம் பெருமையின் ஆவி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். ராஜ்யம் போய்விட்டது. இப்போ ராஜ்யம் போனதுனால்தான் இன்னொரு ராஜ்யத்தை நம்ம பார்க்குறது கர்த்தருடைய ராஜ்யம். அதாவது மனுஷனுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்குறார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், அவனை உயர்த்துகிறார், பணபலத்தையும் எல்லாம் நிலையில் செய்கிறார். ஆனால் அவனுக்குள் பெருமை வரும்பொழுது, கீழ்ப்படியாமல் வரும்பொழுது தேவன் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். அவர் சிங்காசனம் தான் இருக்கிறது. அதுதான் ஏசாயா பார்த்தார். ஸோ இந்த பகுதியை படிங்க. தொடர்ந்து இன்னொரு பகுதியில் உங்களோடு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you for watching this video. God bless you.